நான் பட்ட கஷ்டம் என் மருமகள் எல்லாம் படக்கூடாதுன்னு நினைச்சேன். நம்ம பேஜில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போன வீடியோ எதுன்னு கேட்டிங்கன்னா, மருமகள் மகள் ஆகாது, அதே மாதிரி மாமியார் அம்மாவாக முடியாது. இன்னைக்கு நான் எங்கள் மாமியாரோட தான் இருக்கேன். இந்த வீடியோவை பற்றி எங்கள் அத்தையை கேட்டு தெரிஞ்சுப்போம். உன்னோட வீடியோவை நானும் பார்த்தேம்மா. ஒவ்வொரு உறவுகளுக்கும் ஒரு அழுத்தமும் உண்டு, அழகும் உண்டு. என்னைக்கு இருந்தாலும் மாமியார் அம்மாவாக முடியாது, மருமக மகளாக முடியாது. உங்கள் மருமகளுக்கு ஒரு அட்வைஸ்னா என்ன சொல்லுவீங்க? உன் சொந்த காலில் நிற்கப்பாரு, நிறைய விஷயங்களை கற்றுக்கோ, நிறைய இடத்துக்கு போ. இந்த வீட்டில் என்னை விட உனக்கு பெட்டரான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. உன் மருமகளுக்கு உன்னை விட பெட்டரான வாழ்க்கையை அவளுக்கு கொடு. அத்தை, நீங்கள் மருமகள் அந்த காலத்துக்கும் இப்போ இருக்க மருமகளுக்கும் என்ன இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது, கல்யாணம் எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாது. இப்போ இருக்கிற பொண்ணுங்க நல்லா தெளிவாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரியுது, கல்யாணம்னா என்னன்னு தெரியுது, வாழ்க்கைனா என்னன்னு தெரியுது. அத்தை, ஏதாச்சும் ஒன்று முன்னாடியே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சது உண்டா? டிவோர்ஸ். அத்தை, உங்கள் வாழ்க்கையை இப்போ திரும்பி பார்க்கும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ எனக்கு 65 வயசு ஆகுது. இப்போ எனக்கு தோணுது, நம்ம முன்னாடி வேலைக்கு போயிருக்கணுமோ, சம்பாரிச்சிருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ மனசுக்குள்ளார தோணிக்கிட்டே இருக்கு. நீங்கள் மருமகளாக இருந்ததுக்கும் இப்போ நீங்கள் மாமியாராக இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறீங்க? நான் பட்ட கஷ்டம் என் மருமகள் எல்லாம் படக்கூடாதுன்னு நினைச்சேன். உங்கள் திருமண வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? போராட்டம். எனக்கு போராட்டமாக தான் இருந்துச்சு என் வாழ்க்கை. நமக்கு விடிவு காலமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நினச்சி பார்க்குறப்ப சிரிப்பு தான் வருது. வாழ்க்கை மாறும், கண்டிப்பாக மாறும்.